வருஷம் இல்ல 50 வருஷம் தான் தலைமுறையாச்சு. திமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வைக்கணும்னு பார்த்தாரு. அதற்காக தான் கட்சியை ஆரம்பிச்சார். புரட்சித் தலைவர் அம்மா பாடுபடுத்தாங்க. திமுக ஒரே தனி உண்மையாக இருக்கு, தனியாக இருக்கு. கண்டிப்பா 30 வருஷங்கள் திமுக ஓடுறாங்க. ஆனால் ஒழிக்க முடியவில்லை. ஆனால் இன்னொரு தலைவர் நமது அண்ணன் விஜய் அவர்கள் இந்த நொடியிலிருந்து நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுக அந்த தீயசக்தி தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டு விடுத்த மாற்றத்தை நமக்கு ஒன்றே நம்மளுடைய பொதுமக்கள், நம்மளுடைய மக்கள், தமிழக மக்கள், நம்ம மக்கள் தான் எஜமானர்கள். மற்றபடி யாரும் கிடையாது. இன்னைக்கு தீயசக்தி திமுக தமிழகத்திலே இல்லை. இன்னைக்கு அவங்களோட அலுவலகம் 40 நாள் பார்த்துருக்கீங்க. எங்கேயாவது தெரியல, யாராவது வெளியில தெரியாதுங்களா? ஏன்னா அவர்கள் 50 வருஷம் தமிழகத்துக்கு செஞ்ச துரோகத்திற்கு ஒரு நாள் முடிவு தான் நம்ம தளபதி முடிச்சிருக்காரு. வேற எந்த இவெல்லாம் அரசியல் ஓரம் கட்டப்படுகிற ஆட்கள் திமுக என்ன சொல்றாங்க? எதுவும் செய்யல. மக்களுக்கு எதிராக மக்கள் விரோத செயல்களை, மக்களை ஊழல் கொள்ளையடிக்கிறது, ஒவ்வொரு இடத்தையும் கொள்ளையடிக்கிறது, ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே அடைக்கிறது. ஏதாவது எதுவும் செய்யலாம். சாதாரண மக்கள் இன்னைக்கு அவங்க அணுக முடியுமா? முடியாது. சாதாரண மக்களை சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாது. அதனால நம்ம 5 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் தவறுகள் நிகழ்வுகள் குழந்தைகள் எல்லாரும் சந்தோஷமான தளபதியுடைய தலைமையில் ஆட்சி அவர்கள் நடந்துருக்காங்க. இந்த விழாவுக்கு வரை வந்து பலர் நிர்ணயமா நடந்துருக்கீங்க. நீங்க அனைவரும் நீங்க என்ன நம்பிக்கையில என்ன இதுல வாக்களிச்சீங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த அனைவரும் இங்க இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்கள் அனைவரும் தளபதி ஆட்சியின் கீழே செயல்படும். நிறைய இடத்துல திமுக இருக்காங்க. அந்த மக்களுக்கும் சேர்த்து நாம எல்லா விஷயத்தையும் செயல்படுவோம். திமுக எம்எல்ஏ இருக்காரு. அதற்காக அதெல்லாம் விட மாட்டோம். அந்த சட்டமன்றத்துக்கும் சேர்த்து ஆட்சிப்பட்டி சட்டமன்றத்துக்கும் சேர்த்து அவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயத்தை அனைத்தையும் செய்து கொடுக்கும். அங்க ஆண்டிப்பட்டி சட்டமன்றம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. திமுக எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களால எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது வசூல் போட்டு தான் இருப்பாங்க. அதனால யாருமே இல்லை. ஒரு விஷயம் மக்கள் அனைவரும் சொல்லிக்கிறோம். தேனி மாவட்டத்தில் அனைத்து இல்லீகல் குவாரிகள் மூடப்பட்டு எங்கெல்லாம் சட்டவிரோதமாக குவாரிகள் செயல்பட்டு அனைத்தும் மூட உத்தரவிடப்பட்டு கடந்த 2 வாரமாக அனைத்து குவாரிகளும் மூடப்பட்டிருந்தது. இயற்கை வளங்கள் கொள்ளையர்கள் யார் எந்த நபர்களுக்கும் சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதான் தளபதிகள் மாதிரி. அதனால எந்த விதத்துக்கும் மக்கள் விரோத செயல்கள் எங்கும் நடைபெறாது. கண்டிப்பா நீங்க அனைவருக்கும் நீங்க என்ன நம்பிக்கை எந்த விதத்துல நீங்க நம்பிக்கையோடு நீங்க வாக்களிச்சீங்களோ அதை 100% நிறைவேற்றும் வேலையை தளபதி முதல்வராக தமிழகம் முழுவதும் செஞ்சுட்டு இருக்காரு. 40 நாள் சொன்ன சாதனைகள் இது இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 70 வருடங்கள் இவர்கள் செய்யாத விஷயத்தை தளபதி செய்து முடிச்சிருப்பார். ஏன்னா கடந்த 15 வருஷமா அரசு அலுவலகங்கள் எந்த வேலைக்கும் ஆளே இருக்கு, எதுவும் பண்ணல. பெரிய அளவு ஆளே இருக்கு. பெரிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பெரிய நியமனம் செய்யறது. சும்மா சொற்பமான அங்கோட்டம் இங்கிருமா நடைபெறுது. இனிமேல் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் வேலைகளை தளபதி ஈடுபட்டுள்ளார். நிதி நிலைமையை சரி செய்யும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். மக்கள் ஏழை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் லஞ்ச லாபங்கள் நீங்க எங்க அரசு அலுவலகங்கள் போனாலும் 50 ஆரம்பிச்சு கோடிகளுடைய இந்த லஞ்ச லாபங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிஞ்ச திருப்தியோடு தான் அனைவரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மக்கள் பணியை திருப்தியா செஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இன்னைக்கு வர காலங்கள் அப்படிதான் இருக்கும். எந்த கவலைகள்லாம் பணியாற்றுங்க. அதோட உள்ளாட்சி தேர்தலுக்கு எல்லாரும் தயாராக. ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இந்த திமுக அதிமுக கீழே இருந்து கொள்ளையடிச்ச மக்கள் அனைவரும் பெரிய துன்பத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள் பிடிக்காங்க. யாராவது உள்ளாட்சி கவுன்சிலரோ அவங்க பிரசிடண்ட் யாராவது பார்த்துருப்பாங்க. ஒரு ஆளை பார்த்துருக்காங்க. எல்லாம் ஓட்டு போடுறதோட சரி. உள்ளாட்சி அமைப்புகளில் நீங்கள் அனைவரும் நம்முடைய தளபதி வேட்பாளர்களாக இருந்து அனைவரும் உள்ளாட்சி அமைப்புகளில் மக்களிடம் நன்மதிப்பை பெற்று மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்ய தயாராக இருக்கும். விரைவில் எப்போ வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் தயாராக இருக்க. விரைவில் அனைவரும் இதே போல தமிழகம் முழுவதும் தளபதிகள் வேட்பாளர்கள் உள்ளாட்சி தேர்தல் பெருவாரியான வாக்குகளோடு வெற்றி பெறுவார்கள். 100% நம்முடைய வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் ஆதரவு வெற்றி பெறுவார்கள். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கான நாட்கள் விரைவில் வரும். அனைவரும் தயாராக இருக்கிறார். திரும்பவும் சொல்லணும், உள்ளாட்சி தேர்தலுக்கு மிக
மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அதனால நீங்க அனைவரும் மக்களை சந்திக்க ஆசைப்படுறேன். காலகட்டத்தில் விரைவாக முழு அளவிலான மக்கள் பணியை செய்வோம். இங்கே வருகை பொறுத்த அனைவருக்கும் நிறைய குழந்தை